ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆனி மாதம். ஆனி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னா சூரியன் சூரியன் வந்து மிதுன ராசி, அதாவது புதனோட மிதுன ராசிக்கு வர்றதுதான் ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப என்னென்ன கிரக நிலைகள், இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் என்னென்ன கிரகம் எங்கெங்க இருக்குதுன்னு அப்படின்னு மேலோட்டமா பார்ப்போம். சூரியன் வந்து மிதுன ராசியில சூரியன் இருப்பாரு. புதன் வந்து மிதுன ராசியில ஒரு 7 நாள் இருப்பாரு. தன்னோட சொந்த ராசியான மிதுன ராசியில புதன் ஒரு 7 நாள் இருப்பாரு. அதே மாதிரி குரு பகவான் இரண்டாவது, அதாவது குரு பகவான் கடகத்துல, சூரியன்ல இருந்து 2வது வீடான கடகத்துல உச்சமடைவார். குரு உச்சமடைவது நல்ல விசேஷம். ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு குரு உச்சமடைகிறாரு. அதே மாதிரி புதன் 23 நாள் குருவோட இணைவார் புதன். அதே மாதிரி சுக்கிரன் வந்து ஒரு 19 நாள் குரு புதன் சுக்கிரன் இணைவு கடகத்துல இருக்கும். அதுக்கப்புறம் கேது சிம்மத்துல இருப்பாரு. சிம்மத்துல இருக்கிற கேது கூட சுக்கிரன் ஒரு 11 நாள் வந்து சுக்கிரன் இணைவாரு. கேது சுக்கிரன் இணைவு சிம்மத்துல இருக்கும். அதே மாதிரி ராகு வந்து கும்ப வீடு, சனியோட கும்ப வீடு, ஸ்திர வீடு, கும்ப வீட்டுல ராகு பகவான் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து மீன வீட்டுல இருப்பாரு. குருவோட மீன வீட்டுல இருப்பாரு. செவ்வாய் வந்து முதல் 4 நாட்கள், இந்த ஆனி மாதத்துக்கு முதல் 4 நாள் மட்டும்தான் செவ்வாய் வந்து தன்னோட சொந்த வீடான மேச ராசியில இருப்பார். அதுக்கு பிற்பாடு 26 நாட்கள் சுக்கிரனோட ரிஷப ராசிக்கு செவ்வாய் போயிடுவாரு. சனியோட பார்வையிலையும் இருப்பார். இப்ப சனியோட பார்வை எதுல விழுகுது அப்படின்னா, ரிஷபம், கன்னி, தனுசு, இதுல எல்லாம் சனியோட 3, 7, 10ஆம் பார்வை விழுகுது. அதே மாதிரி குருவோட பார்வை வந்து கடகத்துல இருக்கிற குரு கடகத்தையும் சுபத்துவப்படுத்திட்டு தன்னோட நண்பர் ராசியான விருச்சகத்தை 5ஆம் பார்வையா பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்ப்பாரு. விருச்சக ராசிக்கு குரு பார்வை ரொம்ப நல்லது. குரு பார்வை எங்க இருந்தாலும் எந்த ராசிக்குனாலும் ரொம்ப நன்மையை தான் கொடுக்கும். விருச்சகத்தை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் மகர ராசியை பார்ப்பாரு. மீன ராசியை, சனி பகவான் மீனத்துல இருக்கிறாரு, அந்த மீன ராசியும் சனி பகவானையும் குரு பார்ப்பாரு. இதெல்லாம் தான் இந்த மாசத்தோட கிரக நிகழ்வுகள். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எல்லா சமூகத்தினருக்கும் திருமண வரன்கள் இப்ப வந்து நம்ம புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ஜாதகங்கள் நம்ம கிட்டையும் இருக்குது. எல்லா சமூகத்தினருக்கும் திருமண வரன்கள் சரியானதா, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சனி தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிற ஜாதகத்திலாம் நாங்க அந்த தோஷங்கள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்ல இருக்கிற ஜாதகத்தை கரெக்டா தேர்ந்தெடுத்து பொருத்தி நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்குறோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசியோட ராசி நாயகன் புதன் வந்து உங்க ராசியிலே இருக்கிறது ஒரு நல்ல விசேஷம். என்ன அப்படின்னா, தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பா தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல 3 சுபர்கள் தொடர்பு கொள்றாங்க. குரு சுக்கிர புதன் அப்படின்ற 3 சுபர்கள் தொடர்பு கொள்றதுனால தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். குடும்பம் நல்ல, ஏற்கனவே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ரொம்ப நாளா குடும்பம் அமையல, அதாவது திருமணம் ஆகலை அப்படின்னா குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் வந்து பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல ஒரு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இளைய சகோதரம், சகோதரிகள்
மூலியமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லாவே இருக்கும். ஏற்கனவே வந்து கேது மட்டும் தனிச்சு இருக்கும்போது அந்த அமைப்புகள் சரியா இருந்திருக்காது. இளைய சகோதரன் சகோதரிகள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் இருக்கதான் செய்யும். அதை வந்து சரியாகக்கூடிய அமைப்புகள்ல இந்த சுக்கிர இணைவும் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பதில்களை கொடுக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பகவான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறதுனால தாய் வீடு வாகனம் கல்வின்னு சொல்லுவோம். இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் மதிப்பெண்கள் குறையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால கவனமா படிப்புல கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி தாயாரோட உடல்நிலைகளை கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா அதை 1க்கு 2 முறை பேப்பர் செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் வந்து செவ்வாயோட பார்வையில 4 நாள் மட்டும் இருக்கும். அந்த முதல் வாரம் மட்டும் கொஞ்சம் கவனமா குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வை இருக்கிறதுனால வேலை ரொம்ப நாளா வந்து வேலை இல்லை, வேலை கிடைக்கல, இல்லை கிடைச்ச வேலை வந்து சரியாவே இல்லை, திருப்தியானதாக இல்லை, அந்த ஊதியம் வந்து உங்களுக்கு மனநிறைவா இல்லை அப்படின்ற அமைப்புகள் இருந்தது. அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் உங்க 6ஆம் இடத்தை குரு பார்வை பார்க்கறதுனால புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க, அதுல பிரச்சனைகள் இருக்குது, கூட வேலை செய்யறவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, இல்ல அதிகாரிக கிட்ட உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அந்த அங்கீகாரம் கிடைக்கும். வேலைகள்ல ஒரு நல்ல மன நிறைவான நிலையை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உங்க 7ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டைகள், பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும். அதை கொஞ்சம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு சுக்கிர தொடர்புல இருக்கும்போது உங்களுக்கு பயணங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். பிறந்த ஊரை விட்டு ஒரு 400-500 கிலோமீட்டர் தள்ளி வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. தந்தை தந்தைய தந்தைக்கும் உங்களுக்கும் மனக்கசப்புகள், இல்லை தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து கருத்து வேறுபாடுகள், அந்த அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கதான் செய்யும். அது பெரிய பாதிப்புகள்லாம் போன மாசம் வரைக்கும் குரு பகவான் உங்க 9ஆம் பார்வையா உங்க 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால பெரிய அளவுகள் பாதிப்புகள் இருந்திருக்காது. இப்ப அந்த குரு பார்வை விலகுனால அந்த இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கிற பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்கிற ராகு பகவான் வந்து கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுத்தவும் செய்வாரு. அதை கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் சொல்லுவோம். அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து கொஞ்சம், அதாவது ஜீவனஸ்தானத்துல கொஞ்சம், அதாவது தொழில்ல கொஞ்சம் சரிவுகளை கொஞ்சம் ஏற்படுத்ததான் செய்வாரு. அதை கவனமா கடந்து போங்க. இந்த காலகட்டத்துல தொழில்கள்ல மேற்கொண்டு எதுவும் முதலீடு போடாம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த பலன்கள் வந்து தசாபுக்தி நல்ல அமைப்புகள் பெரிய அளவுகள் பாதிப்புகளை கொடுக்காது. அவயோக தசைகள் நடந்தது அப்படின்னா கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கதான் செய்யும். அந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிற மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா கடந்து போங்க. அதே மாதிரி 11 நாள் முதல் வாரம் 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்து முதல் 4 நாள் வந்து உங்க 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் மூத்த சகோதரிகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள், பிரச்சனைகள், தடைகள் இருக்கதான் செய்யும். அது வந்து முதல் வாரத்துக்கு பிற்பாடு விலகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல செவ்வாய் 26 நாள் இருப்பாரு. சனியோட பார்வையிலும் இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கை கொடுக்காத தன்மைகள் இருக்கும். தூக்கமின்மையெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா செவ்வாயும் 12ஆம் இடத்துல போவாரு. அந்த செவ்வாயை சனி பகவானும் பார்க்கறதுனால தூக்கமின்மையெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். செலவுகள் ஒரு விஷயத்த வாங்கலாம் போகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறதுனால வாங்க முடியாத மன சூழ்நிலைகள், அந்த மாதிரி அமைப்புகள்லாம், அதாவது விரயங்கள் தடுக்கப்படும். 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம். அந்த 2 பாவர்கள் தொடர்பு கொள்ளும்போது அந்த விரயங்கள் ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனா இந்த காலகட்டத்தில் வாங்க முடியாத சூழல்கள் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில்
கண்டிப்பா இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா, பிறந்த நாள், நேரம், இடம் இந்த 3யும் குடுத்தீங்கன்னா, உங்களோட என்ன தசாபுக்திகள் நடக்குது, அதன்படி வந்து என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்கப் போகுது, இந்த 3 அமைப்புகளையும் தெளிவா சொல்லலாம். கீழ உள்ள நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.